இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சொன்ன கல்யாண தேதியை குறிச்சாச்சா? தேதியில குறிச்ச கல்யாணம்லாம் கல்யாணத்துல தான் போய் முடியுமா என்ன? அப்படி ஒன்னும் எந்த கட்டாயமும் இல்லல்ல. இங்க பாரு மித்ரா, ஆதி அக்னி சாட்சியா எங்க காதல் சாட்சியா என் கழுத்துல அவர் கையால கட்டின இந்த தாலி இன்னும் என் கழுத்துல தான் இருக்கு. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உன் கழுத்துக்கு ஆதி கையால தாலி ஏறவே ஏறாது. அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் உங்களால அவரை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அன்னைக்கு கோவில்ல அந்த சாமியார் சொன்னதையும் ஜோசியர் சொன்னதையும் அப்படியே அவ சொல்றாளே. உன்னையும் அந்த பவானியையும் ஓடி ஓடி அடிச்சு துரத்துற அந்த நாள் சீக்கிரமா வரப்போகுது. உன்ன நான் அப்ப பாத்துக்கிறேன். பாரதி, வெயிட். கோயில் மித்ரா, இப்ப எதுக்கு நீ ஹை பிட்ச்ல சம்பந்தமே இல்லாம கத்துற? நீ மெதுவா பாரதின்னு கூப்பிட்டா கூட எனக்கு கேக்கும். இப்படிலாம் தேவையில்லாம உன் எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாத மித்ரா. இப்பதான் குளத்துல வேற குதிச்சிருக்க பாரு, தலையில இன்னும் ஈரம் அப்படியே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படியே இருந்தனா அப்புறம் ஜொரங்கிர வந்துட போகுது. உடம்ப பாத்துக்கோ மித்ரா. அப்புறம் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ், இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து குளத்துல எல்லாம் குதிக்காத. ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா நீ மேல போய் சேர்ந்திருப்ப. அப்படிலாம் நீ ஈஸியா செத்துற கூடாது மித்ரா. நீ செத்து போயிட்டனா பேயா வந்து அலைவ. அது ரொம்ப கஷ்டம் மித்ரா. என்ன நக்கல் அளவு மீறி போய்கிட்டு இருக்கு. நான் நினைச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் நடத்தி காட்டுறனா இல்லையான்னு பாரு. முடியல. சாரி, தப்பு. இனிமே சிரிக்க மாட்டேன். மித்ரா, என்ன அது நெத்தில? ஏய் இரு, வேணாம் இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மேடம். மித்ரா, பாக்குறதுக்கு இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. இப்ப பட்டைய போட்டாச்சு, அடுத்து உன் கல்யாணத்தன்னைக்கு ஒரு பெரிய நாமமா போட்டு விடுறேன். பாக்குறதுக்கு அழகா இருக்கும். வர்ட்டா, சாமி கும்பிடணும். ஏற்கனவே எனக்கு நேரமாச்சு. பாய்.